இந்த பஞ்சு தாமரைக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு மாமா இருக்கானா, அது நான் தான். அம்மா தாமரை, இந்த மாமாவுக்கு ஏதாவது குடிக்க கொண்டாயன். இல்ல நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. நீ என்ன உங்க அண்ணன் மாதிரியே கிறுக்கு பயல? என்னடா முறைக்கிற? அட பச்சை தண்ணியா? குடிக்க ஏதாவது குடும்பம்னு பச்சை தண்ணியை கொடுத்துட்ட. அந்த பைத்தியக்கார பயலோட சேர்ந்து உனக்கும் விவரம் இல்லாம போயிடுச்சு. தம்பி இங்க பாருப்பா, இத பாரு, சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் தம்பி. தாமரையை இந்த ஊர்ல இனிமே விட்டு வைக்க முடியாது. அந்த பையன் தான் செத்து தொலைஞ்சிட்டால, இனிமே அவளை யாரு கவனிச்சுக்குவா? இன்னொரு விஷயம், எவ்வளவோ கோடீஸ்வரங்கள்லாம் இவன் மேல ஆசைப்பட்டாங்க தெரியுமா? இவளுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் இந்த காட்டுல வேர்வை சிந்த நான் விட மாட்டேன். தாமரை, எடுக்க வேண்டியது ஏதாவது இருந்தா எடுத்துக்க. நாம நம்ம ஊருக்கு போறோம். இந்த பஞ்சு என்னைக்கு உனக்கு துணையா இருப்பான். போதும், என்ன எவன் கூட பேரம் பேசிட்டு இப்ப இங்க வந்திருக்க? தாமரை, இந்த மாமாவ வயசுக்கு வந்த பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து வாழற கேவலமானவன் நீ. என்ன உறவு முறையில என்ன தேடி வந்திருக்க? சொல்லு, நீ எனக்கு யார்? தம்பி, வயசானவன்னு விடுற, இதுக்கு மேல இங்க வந்து பிரச்சனை பண்ண. ஆஹா, ஓஹோ, கண்ணே, யாருன்னு தெரியாம இந்த பஞ்சு கிட்ட பேசல. இவளுக்கு தெரியும். கூட்டிட்டு போகணும்னு நினைச்சானா கூட்டிட்டு போய் வேண்டாம் இந்த பஞ்சு. அதுக்கு எவனோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. ஏய், இத்தனை நாள் அந்த கிறுக்கு பையனோட குடும்பம் நடத்தி இருக்கேன்னா, இப்ப நான் காட்டுறவனோட குடும்பம் நடத்து. ஏய், பாடி கையடுறா போறம்போக்கு. கையடுறா போறம்போக்கு. உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏண்டா நாயே, என்னையா தள்ளி விடுற? உன்னை பாத்துக்கடா. உன் அண்ணனை கொண்டவனுங்க இப்ப ஏன் கூட தான்டா இருக்கிறானுங்க. இவனுக்கு ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டு தான்டா நான் இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன். இவன் இல்லாம நான் போக மாட்டேன்டா. அதுக்கு உன்னை கொன்னாதான் நடக்கும்னா அதையும் செய்வேன்டா. எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க ஏன் கூட இருக்காங்க. உன் அண்ணன் கிறுக்கு பைய செத்துட்டான்னு அண்ணியே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். என்ன சசி, பைத்தியம்தான். நீயும் இங்க இருந்து போயிடு. எனக்கு யாரும் தேவையில்லை. எங்க போறதுன்னு சொல்லு. போறேன். நீ என்ன நினைச்ச? உங்க அண்ணனை ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழறதா நினைச்சியா? பலவந்தமா கூட்டிட்டு வந்து இந்த நரகத்துல என்ன தள்ளிட்டான் உன் கூட பிறந்தவன். உண்மையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன், யார்கிட்டயும் சொன்னதில்லை. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், உங்க அண்ணனுக்கு நான் எப்படி பொண்டாட்டியானு. எங்க ஊருக்கு அடிக்கடி மீன் பிடிக்க வருவான். உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்ன மறைச்சு மறைச்சு பாப்பா. ஒரு நாள் நான் வீட்டுல தனியா இருந்த நேரத்துல, இப்ப எத்தனை நாளைக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே இருப்பா? கதை உடைச்சு உள்ள போங்க. இவன் யாரா? நம்ம ஊர் ஏரியில மீன் பிடிக்க வரவன. எட்டாவன என் சொந்த ஊருக்கோ இல்லை என் வீட்டுக்கோ திரும்பி என்னால போக முடியாது. வேற எங்க போறது? தெருவில் அனுப்ப சொல்லு. அந்த கடவுளுக்கு கூட எங்க மேல இறக்கம் காட்ட தோணல. பாவம் எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே அவங்கள பலாத்காரம் பண்ணாங்க. என்னால சத்தம் போட்டு அழக்கூட முடியல. ஊர்க்காரங்க முன்னாடி ஒட்டு துணி கூட இல்லாம எங்க அம்மா அழுதுட்டு போனது இப்ப கூட
இப்ப கூட என்னால மறக்கவே முடியல. இப்ப சொல்லு, இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ஒரு பொண்ணா பிறக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா? சொல்லு, நான் எங்க போறது? எனக்குன்னு யார் இருக்காங்க? எனக்கு யாரும் இல்ல, யாருமே இல்ல. நான் இருக்கேன். கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. நம்ம வியாபாரத்தை கத்துக்கிட்டுன்னு தான். வாங்க வாங்க, உயிரோட இருக்கிற மீன் வாங்க வாங்க வாங்க. கண்ணம்மா, மீன் என்ன விலை? பேரம் பேசுற வேலை எல்லாம் வேணாம். 50 ரூபாய் ஒரே விலை. விலை அதிகமா இருக்கே கண்ணம்மா. நல்ல மீன் வேணும்னா காசு அதிகமா கொடுக்கணும்பா. கரையில நின்னுகிட்டு இருந்தா மீன் வந்து விழாது. மீன் பிடிக்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல. சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காம மீனை எடுத்து கொடுத்தாமற. சரி இந்தா. வாங்க வாங்க வாங்க, மீனை வந்து பாருங்க. உயிரோட இருக்கிற மீனை வந்து வாங்கிட்டு இந்த மீன் என்ன விலை? எது? இதோ இந்த மீன். இவ்வளவு விலைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏய் வாடி வாடி என்கிற. ஏய் ஓடி. ஏய் ஓடிடா. ஏய் ஓடிடா அவளை. ஓடிங்க. ஏய் அடே அடே. நான் அப்பவே சொல்லல இவன் வருவான்னு. இதுக்கு மேலே இவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் முன்னாடியா இவனை கொன்னுட்டு தர்கால இவனை கூட்டிட்டு போ. எங்க அண்ணனை கொன்னவன் எவனா இருந்தாலும் வாங்க. ஒண்ணு நான் சாகணும், இல்ல நீங்க சாகணும். சூராவோட தம்பிடானா.
ஏய். ஏய். என்ன? ஆ, தாமரை என்னப்பா இப்ப நீ சரியில்லையாமே. என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பெல்லாம் நீ முத்தழகை கிட்ட சரியா பேசுறது இல்லையா? அவளை நீ ஒதுக்குறியா? அதனால 2 நாளா சாப்பிடாம இருக்கா. அதுவும் நல்லதுக்கு தான். அப்போது இவன் உடம்பு குறையும்ல. அப்படியாடி? அப்பா விளையாட்டுக்கு சொல்றாருக்கா. நான் உன் மேல கோவப்படுவேனா? எனக்கு இங்க இருக்கிற ஒரே தோழி நீ தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். இத முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும். நீ தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இது ஏற்கனவே முடிவு பண்ணதானே. என்னோட சூரா அவன் கடைசி ஆசைப்பட்ட விஷயம் இவங்க கல்யாணம். இனி ஏன் காத்திருக்கணும்? இந்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது நடக்காது. நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொல்ற? அது அவர் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த வீட்ல கல்யாணத்தை பத்தி அதான் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன்ப்பா. ஆமா, அவ சொல்றதும் வாஸ்தவம் தான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.